ஹே குக்கீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக்ன்ற அனிமே சீரிஸோடைய சீசன் 2 ஓட எபிசோட் 9 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குக்கிலிக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்ற நம்பிக்கையில தான் சொல்றேன். மறக்காம ஒரு லைக்கை போட்டுடுங்க. ஸோ வெல்கம் டு குக்கிலக்கி. ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹியூமனிட்டியே கதறுதுங்க. என்னடா இது, ரெய்டன் இறந்துருவாரா, ரெய்டன் தோத்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சுமோ ஃபைட்டர்ஸ் யாருமே ரெய்டன் மேல இருக்க நம்பிக்கை விட மாட்டாங்க. ரெய்டன் ஜெயிப்பான், ரெய்டன் மாதிரியான ஒரு வீரனே இந்த உலகத்துல கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே கண்ணீரோட ரொம்ப நம்பிக்கையோட பேசுறாங்க. இப்பதான் ரெய்டனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரெய்டன் ரொம்ப நாளா எந்திரிச்சு கூட நிக்க முடியாம இருந்தால அந்த சமயத்துல மத்த எல்லா ஃபைட்டர்ஸுமே அந்த சமயத்துல அவங்க ஊர்ல நிறைய பேர் சுமோ பண்றத பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்து ரெய்டன் ரொம்பவே ஆசைப்பட்டு நானும் சுமோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சோ அவன் சுமோ பண்ணும்போது அவனை விட பெரியவனா அந்த இடத்துலயே யாரு ரொம்ப பலசாலியா இருப்பாங்களோ அவங்களே அவன் வின் பண்ணிடுவான். சோ அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. யாரா இவன் இந்த அளவுக்கு அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்க இருக்க பசங்க யாருமே இவன் கூட விளையாட கூட வரமாட்டாங்க. பாவம், ஒரு குழந்தை 4 வயசு 5 வயசு வரைக்கும் எழுந்திருக்க கூட முடியல. அவன் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் அவனை பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் அழ ஆரம்பிக்கிறான் ரெய்டன். ஐயோ அம்மா, ஏமா என்னை யாருக்குமே பிடிக்கவே மாட்டேது, என்னை எல்லாமே ஒதுக்குறாங்களேம்மா, நான் என்னம்மா பண்ணுவேன், கடவுள்கள் ஏமா என் மேல இப்படி ஒரு சாபத்தை விட்டுருக்காங்க, என்னால முடியலமா அப்படின்னு அவன் சொல்லி கதறான். சோ இந்த சமயத்துல அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, கடவுள் உன் மேல பெரிய கருணை காமிச்சிருக்காரு. நீ பிறக்கும் போது எந்திரிக்க கூட முடியல, நான் டெய்லி கடவுளுடைய கோவிலுக்கு போய் கெஞ்சிருக்கேன். ஒரு நாள் நீ எந்திரிச்சு நின்ன, எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். எல்லாமே கடவுளுடைய கருணை தான். நீ கடவுளுடைய ஒரு கிஃப்ட். உன் உடம்புல இவ்வளவு ஒரு பலம் கிடைச்சிருக்கு. இந்த பலத்தை நீ யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணு, வீக்கான எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணு, கடவுள் உனக்கு இந்த கொடுத்த இந்த கிஃப்டை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய ஹீரோ ரெய்டன் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கான். பாறைகளை நவுத்துறது, அவங்களுடைய ஊருக்கு நிறைய நல்லதை செஞ்சிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்துல ஒரு வாட்டி எரிமலை வெடிக்கும் போது இவங்களோட ஊரே அழியிற சுச்சுவேஷன்ல இருந்திருக்கு. அப்ப இவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அதனால ரெய்டன் அவங்களோட ஊரை விட்டு நான் முதல்ல தூரமா போய் ஏதாவது பண்ணி பணம் சம்பாரிச்சுட்டு நம்ம ஊருக்கு நான் திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பகலா ஓடி போய் ஒரு இடத்த பாக்குறான், சுமோ களம். ஸோ சுமோ தான் எனக்கு நல்லா தெரியுமே, நான் தான் பலசாலியாச்சே, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ரெய்டன் வராங்க. ஸோ அந்த இடத்துல வந்த உடனே என்னடா எல்லாரும் சாப்பிட்டு இப்படி ஃபன்னா இருக்காங்க, நான் இவங்க எல்லாம் ஜெயிச்சிருவனும், நம்ம ஊர்ல எல்லாம் சாப்பாட்டுக்கே எதுவும் இல்லை, நம்ம எப்படி இந்த இடத்துல சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சுமோ ஃபைட்டர் என்ன பண்றாருன்னா, நீ ஏன் சண்டை போட மாட்டேற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கேட்கும்போது நான் யாரையாவது ஹர்ட் பண்ணிடுவேன், அதனாலதான் நான் சண்டை போடல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நீ ஏன் கூட சண்டை போடுற தம்பி, ஏன் பயப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு சண்டைக்கு கூப்பிடுறாருங்க. அதை பார்க்கும்போது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி நான் சண்டைக்கு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கும் ரெடி ஆகுறான். ஆனா என்ன பிளேம் பண்ணாதீங்க, நீங்க இன்ஜுரி ஆயிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா எதிர்க்க இருந்த ஒரு ரெய்டனை போட்டு பொரட்டுன்னு பொரட்டுறாருங்க. ஒவ்வொரு அடியுமே இடி மாதிரி விழுது. ஒண்ணுமே புரியல ரெய்டனுக்கு. நான் ரொம்ப பெரிய பலசாலி, ஆனா என்னடா இந்த ஆளு விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காரு, ஒண்ணுமே புரியலையடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூத்து போய் விழுந்து கிடப்பாங்க. அப்பதான் ரெய்டனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. வா, சுமோ உண்மையிலேயே செம்ம ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுமோவை அவன் ரொம்ப சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஸோ அவங்களுடைய மாஸ்டரே அவன் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிமிட்டுக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன கைஸ், நம்மளுடைய ரெய்டன் ஒரு ஸ்ட்ராங்கான சுமோ ஃபைட்டரா மாறி இருக்கான். அவனுக்கு சொல்லி கொடுத்தவங்களே அவன் ஈஸியா வின் பண்ணிட்டான். ஒரு பெரிய காம்படிஷன் நடந்தது. அந்த காம்படிஷன்ல ஒரு சிங்கிள் ஷாட்லயே ரெய்டன் மத்த எல்லா ஃபைட்டர்ஸுமே வின் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு ஃபைட்ல கூட ரெய்டன் தூக்கவே இல்லை. ஸோ ரெய்டன் நிறைய காம்படிஷன்ஸ்ல வின் பண்ணதுனால அவனோட ஊருக்கு நிறையவே ஃபுட்டு கிடைக்குது, மணி கிடைக்குது, ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவனோட ஊரையே அவன் ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆனா இந்த சமயத்துலதான் ரெய்டனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ரெய்டன் கூட யாருமே சண்டை போட ரெடியாவே இல்லை. ஏன்னா அவன் எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ரெய்டனை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ரெய்டன் சொல்றான், ஆல்ரெடி என்னோட ஊரே என்னை பார்த்து ஒதுக்கிச்சு, ஏன்னா நான் ரொம்ப பலமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் என்னை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க, அதனாலதான் மாஸ்டர் நான் தோத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேணும்னே ரெய்டன் ஒரு மேட்ச்ல தோத்துருக்காங்க. ஏன்னா அவனை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க, எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை அவன் கண்ட்ரோல் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ போட்டியில ரொம்பவே பவர் கம்மியா வச்சு போராடி தோக்குற மாதிரியோ போராடி ஜெயிக்கிற மாதிரியோ தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவன் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். அவனோட முழு பவரை
அதுக்கப்புறம் எங்கேயுமே ரைடன் யூஸ் பண்ணவே இல்ல. ஒரு 4 பேர் நம்மள பார்த்து பயப்படுறது சந்தோஷம் இல்ல, துக்கம் அப்படின்ட்டு ரைடனுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால தான் ரைடன் இவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்காங்க. இப்போ ரைடன் அவனுடைய ஃபுல் பவர்ல சண்டை போடலாம். அதனால ரைடன் இப்போ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ரைடனுடைய கையில ஒரு பெரிய க்ளோ ஆகுது. அவனுடைய பாடியில இருக்க ஒவ்வொரு மசிலும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ரைடனுடைய ஒரு கை ரொம்பவே பவர்ஃபுல்லாவும் பலமாவும் மாறி லார்ட் சிவாவை ஒரு அட்டாக் பண்ண போகுது. லார்ட் சிவா ஆல்ரெடி அவருடைய கையை வச்சு அவருடைய முகத்தை பிளாக் பண்றாருங்க. 2 கையும் உடைஞ்சே போயிருது. ஆல்ரெடி காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனையே டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுட்டான். அவருடைய 3 கையை உடைச்சிட்டான். உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய விஷயம். லார்ட் சிவாக்கு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ற ஒரு பேர் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு லார்ட் சிவா எப்படி இந்த அளவுக்கு சண்டை போடுறாரு, இந்த அளவுக்கு அடி வாங்குறாருன்றதும் புரிய மாட்டேங்குது. ஆனாலும் இப்படிப்பட்ட அடிப்பட்டு கூட லார்ட் சிவா இன்னமும் எழுந்திருச்சு நிக்கிறாரு. ஹிந்து காட்ஸ் யாருக்குமே பயமே இல்லை. ஏன்னா என்னவா இருந்தாலும் லார்ட் சிவா வின் பண்ணுவான் அப்படின்றது தெரியுதுங்க எல்லாருக்குமே. ஆனா மத்த காட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, சிவா உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், சிவா உண்மையிலேயே கேர்ஃபுல்லா தான் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா லார்ட் சிவா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லாம இருந்தா கூட கஷ்டம் தான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஃபைட்டை கொடுத்தானே ரைடன் அப்படின்னு நம்ம நினைச்சா, ரைடன் இப்படிப்பட்ட ஒரு மூவை யூஸ் பண்ண உடனே அவனோட பாடி வெடிக்க ஆரம்பிக்குது. அவனோட மசில் க்ரோ ஆகி இப்போ அவனும் வெடிக்கிற மாதிரி தான் இருக்கான். வாழ்க்கையிலும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் ரைடனால முடியுமான்னு தெரியல, அவனுடைய உடம்பு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. சொன்ன மாதிரி ரைடனால நிக்க கூட முடியலங்க. அவனோட பாடி அங்கங்க வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அவனோட உடம்புல இருக்க வாழ்க்கையும் சொல்றாங்க, போதுண்டா இதுக்கப்புறம் வேணாம், உன்னால தாங்க முடியாது, நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா ரைடன், எனக்கு இதுதான் ஒரே ஒரு சான்ஸ், இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் உண்மையிலேயே என்னோட லைஃப்ல என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல நான் சண்டை போட்டு சந்தோஷமா சாக ரெடியா இருக்கேன். சோ நான் சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றான். அதை சொல்லும் போது வாழ்க்கை சிரிச்சுக்கிட்டே, நீ கவலைப்படாத, நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை அவளோட உயிரை கொடுக்க ரெடி ஆகுறாங்க. ஏன்னா ரைடன் செத்துட்டா கண்டிப்பா வாழ்க்கையும் செத்துருவாங்கல்ல. சோ லார்ட் சிவா இந்த சமயத்துல அவருடைய ஃபைட்டை பண்ணி ஆகணுங்க. இந்த இடத்துல அவர் இது வரைக்கும் வின் பண்ண ஸ்ட்ராங்கான காட்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க. அவருடைய ஃப்ரெண்ட் ருத்ராவும் அங்க இருக்கிறத அவர் பாக்குறாரு. என் ஃப்ரெண்ட் இங்கதான் இருக்கானா, நான் இந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கேனே, என்ன கிங்கா நினைக்கிற இத்தனை காட்ஸ் என்ன ஆவாங்க. ஸோ ஒரு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனா நம்பர் 1 ஹிந்து காடா இருந்து நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லார்ட் சிவா அவருடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ண ரெடி ஆகுறாரு. ஸோ நான் என்னமோ லார்ட் சிவாக்கு அதுதான் அவரோட ஃபுல் பவர் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் அவருடைய ஃபுல் பவரை காட்டுறாரு. அவரோட நெஞ்சுக்குள்ள ஒரு பெரிய ஹோலை ஒண்ணு போடுறாரு, அவருடைய கையை வச்சு குத்தி. ஸோ அவருடைய ஹார்ட்டை அவரு பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ அப்படி அவருடைய ஹார்ட்டை அவர் பம்ப் பண்ணும்போது அவருக்கு நெற்றிக்கண் திறக்க ஆரம்பிக்குது. கண்ணுக்கு கீழே இன்னொரு கண்கள் திறக்க ஆரம்பிக்குது. அவரோட பாடியே ரெட் கலர்ல மாறுது. இந்த பவரை யூஸ் பண்ணா லார்ட் சிவா அவனுடைய தாண்டவா அப்படின்ற டான்ஸை ஆடுனா இந்த உலகமே கூட அழியும், அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிவா ஆட ஆட இந்த உலகமும் எரிய ஆரம்பிக்கும். சிவா ஆட ஆட இந்த பிரபஞ்சமே கொழுந்து விட்டு எரியும். சோ இப்படி ஒரு சக்தியோட லார்ட் சிவா இப்போ ரைடனை நோக்கி எதிர்த்து நிக்கிறாரு. வாடா சண்டை போடுவோம், இல்ல வா டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா லார்ட் சிவா இந்த மாதிரி சண்டை போடும்போது அவரு மட்டும் இந்த யூனிவர்ஸை எரிக்கல, அவரும் யூனிவர்ஸோட சேர்ந்து எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா லார்ட் சிவா த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோடவே ரைடன் கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபைட் எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ரொம்ப இன்டென்ஸா போயிருச்சு. இதுக்கப்புறமும் இந்த ஃபைட்ல யார் வின் பண்ணுவான்றது தெரியல. இதுக்கப்புறம் கண்டிப்பா இவங்க 2 பேருமே அவங்களுடைய ஃபைனல் லிமிட்ல இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. யார் ஜெயிப்பாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் குக்கிலேக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாளைக்காக வெயிட் பண்ணுங்க. See you soon guys. Bye bye.